நேயர்களுக்கு யோக விருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/3/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:26. திதி இன்று பிற்பகல் 12:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:38 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் இரவு 7:28 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 11:58 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11 மணி வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசுலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 3:38 வரை விசாகம், பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் உலக மகளிர் தினம். உலகத்தில் உள்ள அத்தனை மகளிருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. அதுவும் தசமி திதி நவமி திதி ரெண்டும் கலந்து தான் வருது. அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமு மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீனத்தில் ராகு பகவான், புத பகவான், மாந்தி பகவான், சுக்கிர பகவான். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும், கன்னியில் கேது பகவான். நம்ம வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை போடப்படும் சொல்லியிருந்தோம். அது இந்த முறை கேன்சல். இந்த முறை அது அப்புறம் எப்போ போடுறோன்றத நான் சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறேன். என்ன அப்படின்னா, கருங்காலி மாலை. எல்லாருமே கருங்காலி மாலை அப்படின்னா என்ன, அதனுடைய குணநலங்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போட்டா நல்லது. கருங்காலின்னா எல்லாருமே போடணும்னு ஒரு விதியெல்லாம் கிடையாது. அது எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஒரிஜினலா இல்லையா அப்படிலாம் பார்க்கணும். கருங்காலின்றது ஒரு வகையான மரம். அது மின் கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அதை இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அந்த கருங்காலிக்கு தீராத பிணிகளுக்கு அருமருந்தா அது செயல்படும். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மரத்தின் பழமையை பொறுத்து தான் அதனுடைய பலன் நமக்கு இருக்கும். ஏன்னா எந்த மரமும் முத்துன மரத்துக்கு தான் நல்ல குணங்கள் இருக்கும். அளப்பரியா பல நற்குணங்கள் இருக்கும். அதனுடைய சக்தி அதிகமா இருக்கும். எல்லாமே இருக்கும். அது மாதிரி சில பேர் டூப்ளிகேட்டு கூட விற்கிறாங்க. எப்படின்னா, ஒரு மரம் கருப்பா இருக்கும். சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அதே கருங்காலி அப்படின்னு விற்கிறாங்க. அந்த கருங்காலி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, குளிக்கிற தண்ணியில போட்டு வைக்கணும். போட்டு வைக்கும்போது அதனுடைய நிறம் மாறும். தண்ணியினுடைய நிறம் அதுல மாறும். அந்த மாறும்போது அந்த தண்ணிய குளிச்சு வந்தா கூட உடல்ல இருக்க சோர்வு இதெல்லாம் நீங்கும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே போல ருத்ராட்ச மாலையோட சேர்த்து அதை அப்படியே கோத்து அணிந்து கொண்டால் மிக நல்லா இருக்கும். இது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கோபுர கலசம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோபுர கலசத்துல சேர்க்கப்படும் பொருள்ல இது ஒரு பொருளாக இருக்கும். இந்த கருங்காலியும் அதுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த கருங்காலினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவகிரக நாயகர்களை இது செவ்வாய் பகவானுக்கு உரியது இல்லைங்களா. அதே போல ஆண் பெண் இருபாலரும் அணிந்து பயன்பெறலாம். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஜீரண கோளாறு நீங்கும். மாதவிடாய் சரியாகும். குழந்தை பேருக்கு வழிவகுக்கும். உடல்ல சோம்பல் நீங்கும். சுறுசுறுப்பு ஏற்படும். அதே போல மாங்கல்ய பலத்தை கொடுக்கும். அதே போல இப்போ 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும். ஆனா இதுல பாருங்க, பெண்கள்
மாதவிடாயே இது சரியாகும். அதே மாதிரி குழந்தை பேருக்கு இது வழிவகுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய சோம்பலை நீக்கும். மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும். ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும். அதே மாதிரி உடலை உறுதியடைய செய்யும். ரொம்ப பேர் வந்து ஆணும் ஆகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப கோபப்படுவாங்க சில பேரெல்லாம். அதெல்லாம் குறையும். பயத்தை நீக்கும். தைரியத்தை கொடுக்கும். பேச்சு திறமை அதிகரிக்கும். வியாபாரம், தொழில், போட்டி இதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். நிலபுலன்கள் வாங்க வழிவகுக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்து கொண்டால் தோஷம் நீங்கி திருமணத்திற்கு வழிவகுக்கும். சகோதர பிரச்சனை, ஏன்னா செவ்வாய் தானே கருங்காலி, இதுல சகோதர பிரச்சனை இருந்தால் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையும் நீங்கும். அதே போல கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம். பில்லி சூன்யம் இதுல இருந்து நமக்கு அது காத்து கொடுக்கும். கண் திருஷ்டி நீங்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். அதே போல வாழ்க்கையை வெற்றியை நோக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைய இது வழிவகுக்கும். இந்த கருங்காலி மாலையாகட்டும், கருங்காலி காப்பாகட்டும், இதை வந்து வீட்டில் வச்சு கூட பூஜை பண்ணலாம். சில பேருக்கு இது வந்து ஆகும், சில பேருக்கு ஆகாது. அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால இந்த செவ்வாய் யோகாதிபதி, செவ்வாய் தோஷம் இது மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பா. அதே மாதிரி துலா ராசிக்காரங்க 7ஆம் வீடு செவ்வாய் அவங்க போட்டுக்கலாம். மகர ராசிக்காரங்க போட்டுக்கலாம். சரிங்களா? கடகம் இவங்கெல்லாம் வந்து இந்த கருங்காலி மாலையை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, புதியதா எது வந்து தொடங்கணும்னு நினைச்சாலும் அதை வந்து இப்போ அந்த எண்ணங்கள்லாம் இப்ப நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரும். அதே போல தொலை தூரத்துல இருந்து இப்போ உங்க பிள்ளைகள் எங்கேயாவது வெளியில வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும். மக்கள் தொடர்பு துறையில இருப்பவர்கள் எல்லாம் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. எழுத்து துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுப முயற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய நெட்டாமை நச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர் முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தேவையற்ற சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட வேலையெல்லாம் அலைச்சல்களுக்கு பின்புதான் அது ஈடேறும். விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். வெளி உணவை குறைத்து கொள்ளுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் குறைத்து கொண்டால் இன்றைய தினம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் மூலம் மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய 5ஆம் நசுநீர் இளநீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய சிந்தனைகள் மூலம் செயல்பாட்டில் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த பழைய சிந்தனையெல்லாம் அப்படி தூக்கி ஓரமா போடுங்க, நல்லா சிந்திங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற ஒரே எண்ணத்தோட இருங்க, அது நல்லதே நடக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நிதானத்தோடு இன்னைக்கு பேசணும். உங்களோட இருப்பவர்களின் குணமறிந்து நடந்து கொள்ளுங்கள். உடல்ல ஒரு விதமான அசதிகள் தோன்றி மறையும். பேச்சில நிதானம் தேவை. உங்கள் மீதான வதந்திகள் அப்பப்ப வந்து நீங்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கலாம்.
அதே போல அந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் இன்றைய தினம் நரசிம்மரை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிற வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்கார உடலில் இருந்து வந்த அசதி சோர்வு இதெல்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். கூட்டாளிகளிடம், அதாவது உங்களுடைய இப்ப நீங்க கூட்டு தொழில் செய்றீங்க, இல்ல நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுனீங்கன்னா ரொம்ப இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தன விரயம் இன்னைக்கு ஆகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. உதவிகரம், இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவிகரம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா யாரிடமா கேட்டிருந்தால் இன்னைக்கு அது தாமதம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கால்நடை சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். இன்றைய நாள் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும். பூசும் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் நல்ல ஒரு அபிவிருத்திக்கான முயற்சிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக இன்னைக்கு செயல்படுவீங்க. இழுபறியா இருந்து வந்த வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் ஒற்றுமை எல்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும். வேலையில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை புகழ் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கல்வித்துறையில சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்மத்திலே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியா இருக்கும். அதனால இப்போ எக்ஸாம்லாம் வருது, நல்ல ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். தன வரவுல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலையும் ஊக்கம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் அனுபவம் ஏற்படும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள். சகோதர வழியில சுப செய்திகள் கிடைக்கும். வேலை சம்பந்தமான முயற்சி மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்துல கொஞ்சம் பங்குதாரர்கள், இப்போ பங்கு கூட்டாளிகள் இருப்பாங்க. ஷேர் போட்டு செய்வாங்க வியாபாரத்துல. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களால ஒரு பிரச்சனை இருந்ததெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு தருணம். செய்கின்ற முயற்சியில எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இன்னைக்கு யாரிடமாவது உதவி கேட்டால் அந்த உதவியும் இன்றைய நாள் கிடைக்கும். ஒரு சில காரியத்துல மட்டும் தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்.
விசாகம் நட்சத்திரக்கார் எதிர்பார்ப்புகளா நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனசுல இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளை நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த சில உதவிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி ஒரு புதுசா வராங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்களா கூட இருக்கலாம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய தன்மை அறிந்து நட்பு கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு விளையாட்டு சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். நீங்க விளையாட்டா பேசுறது வினையா ஆயிடும். அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு ஞாபக சக்தியும் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள் இன்னைக்கு. அதே மாதிரி சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் நன்மை நடக்கும். ஆனா என்னன்னா, நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்காவது உதவி செய்யறன்னு போயிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா பெண்களால கலகம் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் வரும். அது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலையில உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மதிப்பு மரியாதை கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் இடத்துல கவனமா இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க. அதே போல இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் சம்பந்தமான விரயங்கள் ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்துல சிறு சிறு மாறுதல்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க. உங்களோட இருப்பவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயத்துல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். இன்னைக்கு தன வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை உபயோகப்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திருவோண நட்சத்திரக்கார் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியனும் சனியும் ஒன்னா இணைந்து உங்க ராசிக்குள்ளாரையே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. சில காரியத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பயணங்கள், வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. கூட்டாளி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அதன் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. பயணங்கள் மூலம் உடல்நிலை சோர்வு ஏற்படும். திடீர் பயணங்கள் ஏற்படும். அதை பார்த்து நீங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் போட்டிகள் நிறைந்திருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். பிரயாணங்கள் ஏற்படும். அதே போல தன லாபமும் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. சின்ன சின்ன கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. சின்ன சின்ன கடனா வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஒரு கடன் அடையும், அடுத்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 7 நாள் சனி நடக்குது, கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்லுங்க. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன பயணம் செய்யும் போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர் மத்தியில உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். இருந்தாலும் ரொம்ப கவனமா பேசணும். இன்றைய நாள் உடல்ல ஒரு அசதி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நேரம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.